சட்டத்தில் இருக்குது, அரசாணையில தவறுதலா இருக்குது, புரிதல் தவறுதலா இருக்குன்னா அப்ப கீழைக்கும் அரசு எந்திரத்திற்கும் பாலமாக ஒரு ஊழியன் தேவை. அதை புரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் என்னுடைய லைஃப் டைம் பர்பஸ், இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு ஒரு நிர்மாணிக்கிற என்னுடைய 35ஆவது வயது, இப்ப 42 ஒரு 7 வருஷத்துக்கு அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் நமக்கு தெரியாது. அப்படியே யார் சொன்னாலும் அப்படி கேட்டுட்டு போறோம். நம்ம யாரு, நம்ம பலம் என்ன அப்படி நம்ம உணர்வு கொடுத்து. அப்போ அதன் பிறகு பிரச்சாரம் நடக்குது. நிலம் சம்பந்தப்பட்ட சமூக ஊடகங்களை பேச ஆரம்பிக்கிற எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் செய்யலாம். 36 புத்தகங்கள் ஆய்வுகளில் தலைப்பிட்டு பாதி எழுதிச்சு. இந்த கொரோனா காலத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு அனைத்தும் அடுத்த தலைமுறைக்கு முழுமையாக போக வேண்டும். ஏனென்றால் சரியான மக்கள் இன்டர்பிரேஷன் இல்லாமல் ஆவணங்கள், மக்கள் மொழிபெயர்ப்பு இல்லாமல் நில ஆவணங்கள் இருக்கு, நில புத்தகங்கள்ல இனி அடுத்த தலைமுறை ஆன்லைன்லயே மொபைல்லயே தேடுவா. ஏஐ கூட தேடி கொடுத்தோம். ஆனா இந்த தகவல் ஏஐயால திரட்ட முடியாது. இதை ஆஃப்லைன்லயே மொசைக் போட்டு தர போட்டு பூசி மொழிகிற போறாங்க. பூசி மொழிகிற போறாங்க. நீங்க என்ன தகவலாலும் அந்த எதிர்காலத்துல அவங்க ஏஐ எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது எல்லா வெப்சைட் எல்லா ரைட்டர் வந்து எடுத்து கொடுப்போம். ஆனா இது சம்பந்தமா உண்மையான மக்கள் சார்ந்த தகவல் இருக்கா? எதிர்காலத்தில் சட்டத்தை மாற்றினால், எதிர்காலத்தில் சட்டத்தை திருத்தினால் அதை பற்றிய விழிப்புணர்வு இருக்காது என்பதால் நிச்சயமாக கல்வி என்பது சரிதான். கற்பிப்பதற்கான பாடத்திட்டமே உருவாகாமல் இருக்கு. கல்வி என்பது இல்ல, கற்பிப்பதற்கான சிலபஸே தெரியாமல் இருக்கின்றனால அந்த ஆய்வின் முழு பணியாக எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு பொருளாதாரம் தடையா இருக்கிறது. நம்மளே செய்ய முடியாது. நான் இயக்கம் அல்ல, நான் ஒரு உதிரி, நான் போய் இங்கே வேலை செய்ய முடியாது. அப்போ நான் ஒரு சமூக தொழில் முனைவராக என்னை நிறுத்திக் கொண்டேன். உன்னுடைய பிரச்சனையை நான் சட்டத்துக்கு உட்பட்டு திருத்திக் கொடுக்கிறேன், ஆலோசனை கொடுக்கிறேன், வழிகாட்டுதல் செய்கிறேன். இந்த அரசு இயந்திரத்தில் எப்படி கோப்புகள் நகர்த்த வேண்டுமோ அதை நகர்த்துவதற்கு வழிகாட்டுதல் கொடுக்கிறேன். நீ எனக்கு தேவையானதை செய், நான் அதனை இப்படி ஒரு சமூக காரியத்திற்கு நான் என்னை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று என்னை ஒரு சமூக தொழில் முனைவோர், சமூக சேவகர் அல்ல, சோசியல் ஆண்டர்பனர், இது தற்காலத்திற்கு தேவையான ஒன்றாக இருப்பதாக கருதி அப்படி பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு குறிப்பிட்ட 2-3 மணி நேரங்களில் எல்லாம் முழுமையாக சொல்ல முடியும். ஆனா முதல்ல நான் யாருன்னு சொன்னதுக்கு பிறகுதானே உங்க காதுகள் திறக்கப்படும். அதுக்கப்புறம் தானே நான் என் தகவலை சொல்லணும். இதுதான் விஷயம். அப்போ இந்த சமூக தொழில் முனைவு பயணத்துல நான் பார்க்கறதுல நான் நிறைய விஷயங்களை சொல்றேன். இப்போ நில சீர்திருத்தத்துறை சட்டம்னு ஒரு சட்டம், லேண்ட் ரிஃபார்ம் சட்டம் 63 போடப்பட்ட சட்டம், 63ல போடப்பட்டு இப்போ அந்த சட்டத்துல ஒரு கடைசியில ஒரு லைன், உபரி நிலங்களை எடுத்து நிலமற்ற ரயத்துகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். உபரி நிலங்களை எடுத்து நிலமற்ற ரயத்துகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். உபரி நிலங்களை எடுத்து பார் போட்டு 2017ல நம்முடைய எடப்பாடி ஐயா ஆட்சியில பிராய்போடு பக்கத்துல கம்பெனின்னு ஆயிடுச்சு. பக்கத்துல அந்த லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் வந்த நோக்கம் என்ன? அந்த ஆக்ட் வந்த நோக்கம் என்ன? சாமானியர்களுக்கு நிலத்தின் பயன் இறங்கணும், நிலம் அவனுக்கு பகிரப்படணும், அவனுக்கு போய் சேரணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால் நிலச்சுவாண்டார்களும் உபரி எடுக்கப்பட்டு அந்த உபரியை நிலமற்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது 2 சட்டமா இருக்கு. நிலத்தை அதாவது நில உச்சவரம்பு சட்டத்துக்கு லேண்ட் சீலிங் ஃபிக்சேஷன் அன்சீலிங் ஆக்ட். நில உச்சவரம்புல வந்து இவ்வளவு ஏக்கர் தான் நிலச்சுவாண்டாருக்கு, இவ்வளவு ஏக்கர் வந்து உபரி, இந்த ஃபிக்சேஷன் பண்றதுக்கு ஒரு ஆக்ட் 63. அதுக்கப்புறம் அந்த உபரி கிடைச்சிச்சுன்னா அதை வந்து விநியோகிக்கிறது தனிச்சட்டம், இந்த டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ் லேண்ட், டிஎஸ்எல் ஆக்ட், டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ் லேண்ட், அது தனி சட்டம். அந்த சட்டத்துல பயனாளி யாருன்னு சொல்றாங்கல்ல, அதுல ரயத் குடியானவன் தான் பயனாளி என்று சொல்றாங்க. அதுல இப்ப பார் போட்டு கம்பெனின்னு ஆட் பண்ணி இந்த டிராஃப்ட் நடக்குது. நான் கத்துறேன், ஒரு அப்போ ஒரு 40,000 சப்ஸ்கிரைபர் தான் நம்ம சேனல்ல இருப்பாங்க, அவ்வளவுதான் ஒண்ணு இருக்கு. நான் ஒரு உதிரி, நான் என்ன சொல்லுவேன், ஐயா நான் ஒண்ணு பார்த்துட்டேன், டிராஃப்டிங் நடக்குது, மத்திய அரசு பண்ணுது, இது பத்தி கடிதங்கள் அனைத்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு நான் கடிதம் எழுதலாம், தகவல் சொல்லலாம், எல்லாருக்கும் நான் போடுறேன், எல்லாருக்கும் போட்டேன், நான் எழுதுவேன், எல்லா பத்திரிகைகளும் அனுப்புறேன், அதெல்லாம் வராது. ஆனா என்னால என்ன செய்ய முடியுமோ இது மிகப்பெரிய தவறு. ஏன்னா எதிர்கால
காலத்துல என்ன ஆயிடும் மறுபடியும் நிலத்து வாழ்ந்தே அவன் பேர அவன் கூட்டம் தான் மறுபடியும் வந்து கம்பெனியா வச்சிருக்கான். யாரு கம்பெனி போட்டுருக்கல நீங்க. அப்போ இந்த இப்ப சட்டத்திற்கு உட்பட்டு லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் ஒழுங்கா நடைமுறைப்படுத்த அரசு செய்யல, விரும்பல. ஆனால் மக்களுக்கும் இதை பத்தி தெரியும், சமூக இயக்கங்களும் இதனை தொடரல. சட்டத்திற்கு உட்பட்டு நில சீர்திருத்த குழுக்களை கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது மக்கள் இயக்கங்களோ எடுத்து விழிப்பு நடத்தி அதை சட்டத்துக்கு உட்பட்டு அந்த ஃபைலை நீ மூவ் பண்ணுப்பா, நீ வேலை செய்ப்பா என்று அறிவு அழுத்தமும் கோப்பின் மீது அழுத்தமும் அதற்கு போராட்ட அழுத்தமும் அரசியல் அழுத்தமும் கொடுக்கும் பட்சத்தில் நில சீர்திருத்தத்துறை மிகப்பெரிய அளவுல வியாபிக்கும். சட்டம் 63 போட்டாங்க. நம்மள 3 மாவட்டத்துக்கு ஒரு லேண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர், நில சீர்திருத்தத்துறையோட கமிஷனர் போனாங்க. 3 மாவட்டத்துக்கு அவருக்கு கீழே ஒரு தாசில்தாரில் ஆள் எடுத்து இந்த பகுதியில நிலச்சுவார்ந்தார் இருக்காங்க, உச்சவரம்பு கட்டணும், இப்பவும் கட்டலாம், இப்பவும் பண்ணணும். ஆனால் அந்த டிபார்ட்மெண்டே கலைக்கப்பட்டு மறுபடியும் சென்னை ஹெட்குவார்டர்ஸ் வந்துச்சு. அந்த ஏற்கனவே அவங்க செய்த வேலைகள் கோப்புகள் கோட்டாட்சியர் அலுவலகத்தின் பதிவறையில் தூக்கிக் கொள்ளும். அதாவது சட்டம் இன்னைக்கு இருக்கு, லேண்ட் ரிஃபார்ம் 63 சட்டம் இன்னைக்கு நடைமுறையில் இல்லைன்னு இல்லை, இன்னைக்கு இருக்கு. ஆனா அந்த சட்டத்தை இயக்குவதற்கான அதிகாரிகள் இருக்காங்க. இப்ப நாம 3ஆவது இருக்கிற இந்திய சட்டத்தை நடைமுறைய நீங்க வந்து சட்டத்தை ஏற்றுப்பவர்கள் அப்படின்னு சட்டசபை, பாராளுமன்றம் அப்படின்னு நீங்க பிரிக்கிறீங்க. அது ஒரு தூண், அது நம்ம பிரிக்கிறோம் இந்த அரசியல் அமைப்புல. அது ஒரு 2வது தூண் என்னது? அதிகாரத்துவம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர், அது 2வது தூண் அதிகாரத்துவம். 3வது தூண் இது 2 பேரும் தப்பா ஆர்டர் போட்டாங்கன்னா கமெண்ட்ரி பண்றதுக்கு ஜுடிஷியல். இந்த 3 தூண் தான் இந்திய நாட்டோட ஜனநாயகத்துல இருக்கு. இந்த 2வது தூண், இந்த சட்டம் இருக்கு, 2வது தூண்ல இதுக்கான அதிகாரிகள் இப்ப இல்லை. இதை பேசுவதற்கு ஆள் இல்லை. இந்த ஃபைல் நகரல, இந்த ஃபைல் நகரல. அப்போ எப்பவுமே சட்டம் மக்களுக்கான சட்டங்கள் இருக்கும், மக்களுக்கான அதிகாரத்துவம் அதிகாரிகள் இருக்காங்க. அங்கெல்லாம் அதை மூடிடுவாங்க, மறைமுகம். 63 இருந்து 73 வரைக்கும் வேகமா நடந்தது, 77 வரைக்கும் வேகமா நடந்தது லேண்ட் ரிஃபார்ம். அதன் பிறகு அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலைஞர் கருணாநிதி தீய சக்தியானார். அது வேகமா நடந்ததுக்கு அப்புறம் தான் அதிமுக நில சீர்திருத்தம் உருவானதுக்கு அப்புறம் தான் நிலச்சுவார்ந்தர்களால் தான் இன்னொரு கட்சி உருவாகும். நீங்க நிலத்தை போய் கை வச்சிட்டீங்கன்னா நீங்க சாமானிய மக்களுக்கு தீய சக்தியாக நீங்கள் பிரச்சாரம் பண்ணப்படுவீங்க. அதுக்கப்புறம் திமுகவை சேர்ந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் அது அப்படியே மாறி அவருடைய 37-45 வயது பருவத்தில் வேலை பார்த்ததும் அதுக்கப்புறம் இல்லை. இந்த காலகட்டங்களில் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட அழுத்தம் அதிகமாக ஆழ்வது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் காமராஜர் ஆட்சியாக இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளோட பங்கு மிகப்பெரிய அளவில் இருந்தது. அவர்கள் போராடினார்கள், நடைபயணம் மேற்கொண்டார்கள். இந்த மாதிரி லேண்ட் ரிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்ல இப்படிதான் நீங்க ஸ்ட்ராட்டஜி போடணும், இப்படிதான் வரம்பு கட்டணும் அப்படின்னு நெறிமுறைகளை எல்லாம் உருவாக்கினார்கள். ஒரு மக்கள் சார்ந்த ஒரு தயாரிப்புகளை, வரைவுகளை, டிராப்டுகளை கொண்டு போய் சமர்ப்பித்தார். இப்ப அதை நடக்கணும்ன்றதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதை அவங்க அதை கொண்டு போய் சேர்க்கணும். இவங்க மறுபடியும் அது போல ஒரு வேலையை தான் செய்யணும். ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயா சட்டத்திற்குள்ள கிட்டத்தட்ட நில சீர்திருத்த துறையில ஒழுங்கா வேலை பார்த்தா 5 லட்சம் ஏக்கரை இப்ப பகிரலாம். எங்கெங்கு நில சீர்திருத்த துறையால் பாதிக்கப்பட்டிருக்கோ நிலங்கள் தகவல்கள் நான் வைத்திருக்கேன். எங்கெங்கு நில சீர்திருத்த துறையில இந்த இடம் சீலிங், இந்த இடம் வந்து உச்சவரம் கட்டப்பட்டிருக்கு, இது வந்து நிலச்சுவார்ந்த உச்ச நீதிமன்ற வழக்குல போய் பெண்டிங்ல இருக்கு, இது போன்ற தகவல்களை களப்பணி செய்து எடுத்து அப்போ அங்கே எதனால இது மாறப்படுது? ஒட்டுமொத்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் இனி நிலம் கொடுக்கக்கூடாது விவசாயிகள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொடுக்கக்கூடாது, நிலம் இல்லை இப்படின்னு ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. மலையில கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் சப்பக்கட்டு காரணம். இதெல்லாமே உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உடச்சிடும் வேலை செய்யும். ஆக புரிந்து கொள்ள வேண்டியது, தமிழகத்தில் நில சீர்திருத்த துறை பெயர் அளவிற்கு இருக்கிறது.
கடந்த 1963 இருந்து 77 78 வரைக்கும் நன்றாக இயங்கிக் கொண்டிருந்தது. பல எதிர்ப்புகளுக்கிடையே அவை இப்பொழுது குடோனில் கிடைக்கும். குடோன்ல கிடைக்கும். அது எடுத்தா 5 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இன்னைக்கு உச்சவரம்பு கட்டலாம், இன்னைக்கும் வேலை செய்யலாம். அதற்கு அந்த டிபார்ட்மெண்ட் மறுபடியும் கிளை விட்டு துளிர் விட்டு அது இன்னும் தாசில்தார் ஆணை வரைக்கும் நில சீர்திருத்த துறைக்கு என்று அந்த டிபார்ட்மெண்ட் இயக்கும். இது இயங்க வைக்கிறதுக்கு பிரச்சாரப்படுத்த வேலை செய்யணும் அரசு. இது நிர்வாகத்துல இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது. அதை சரி நிறுத்திட்டாரப்பா, அதை விட்டு போட்டதை வரைக்கும் காப்பாற்றலாமா? போட்டதை வரைக்கும் காப்பாற்றலாம். 5 லட்சம் ஏக்கர் இருக்குது. 5 லட்சம் ஏக்கருக்கு உச்ச நீதிமன்ற வழக்குகளில் நிலச்சு வாங்குறது ஜெயிச்சா கூட நீங்க குறைந்தது 2 லட்சம் ஏக்கர் தான் மக்களுக்கு மீண்டும் பகிரச்சணும். மீண்டும் பகிரச்சணும். இங்க காசாகரனுடைய வழக்கு நாவலூர்ல நீங்க பாத்தீங்க, அது நில சீர்திருத்தத்துறை. அந்த 3 கிராமமும் நாவலூர், தாழம்பூர், நத்தம் என்று அந்த 3 கிராமமும்